$200 கொடுக்குறியா? சரி, அப்போ $400 விட அதிகமாக இருக்குதா? அப்போ நீயே எவ்வளோ கொடுப்பான்னு முடிவு பண்ணிக்க. எப்பவுமே நம்ம அத்து கொண்டு ஓடுறோம் இப்படி இருக்கு. அதனால அவங்க கம்மன் இருக்கிறாங்க. இல்லைன்னா எல்லாரும் புது வருவாங்க. நானும் வாங்கலாம் பாக்குறேங்க. 3 ஃபோன் வேலைக்கு போறீங்க. ஒரு ஃபோன் ஒன்று சொன்னாங்க. அம்மா இது தலைவன்மா மாட்டானுங்களா? அவ்வளோ எப்படி போயிடலாம் அவங்க வந்து அதை அவுத்து கட்லெட் போடுவாங்க. அதனால அவங்க அது சாப்பிட்டு போடலாம். அது எந்த மீன் அவனுக்கு தெரியல கதை. உனக்கு தெரியல. நீங்களே வரதை பார்த்து தெரியும்ல. ஓடும். ஏமா சொல்லு டப்பு விட்டீங்களா? எடுத்துறியா? 2 ரூபா 1 வேணுமா? இதெல்லாம் கிடையாது. காசுலாம் அப்படியே விடு. ஆமா சொன்னேன். ஹலோ. வண்டிக்காரங்க அங்கே போய் வாங்கிவிடு. நம்ம ரெகுலராக இருக்கிற வண்டி எங்கே போய் போகுது? நாங்களே இங்கே கிட்டியில் வந்துடுவோம். கிட்டியில் நான் கிட்டியில் இருக்கேன். அதுதான் மூணுங்கடா. வஞ்சிரம் வருதா கஷ்டம்? வஞ்சிரம் தான் இங்கே ஒன்றும் பிரச்சனை. பெரிய வஞ்சரம் இந்த வீடியோவில் ஜாயின் பண்ணிக்கிறேன். புதுசாக போட்டு அவன் எங்கே தள்ளலாம் எனக்கு வருது. நான் இப்படி சைடில் தான் அடிக்குது. அதுதான் அந்த சைடில் வந்துடணும்டா. என்ன பண்ணுவாங்க நானா ஹோட்டல் வீடியோவே அதை வர வச்சல போறியா? ஓகேவா? கம்மியாக அமைச்சு தவிர்க்கல அவங்க ஜூமிங் கம்மியாக ஒன்றுல இருந்தால் ஜூமிங் வராது. கம்மியான வச்சுருங்க. இல்லை இல்லை செட்டிங் மாத்தியாச்சு. வாங்க கடைசி உண்டா? இவ்வளவும் தம்பி பண்ண வேலை காயிலேருந்து தூக்காதுல்ல தூக்காதல்ல. பத்தனை பேர் தான் கூட்டுக்கு இருந்து கட்ட வெளில விடுறாங்க. இப்போவா யார் போட்டுட்டாரு உட்காந்துட்டாரு. நல்ல ஒரு தம்பி ஏசி வந்துப்போ பஸ் வண்டியில போட்டு ஊத்துற வண்டி நானு இவங்க நோவாது நோம்பு முடிங்க வந்து கட்ட வந்து இப்போ நம்ம கட்டுறாங்க. ரைட்டு அவங்க சொல்ற ரைட்டு தான். நம்ம ஏன் ஏற்றுவோம்? நம்ம அதான் புதுமா போயிட்டு எவனா தூக்கி விட்டுருக்குமா? ஏற்றுறேன்னு சொல்லி எடுத்து நம்ம பொருளை
இல்ல இல்ல வர அவனுக்கு இருக்குது ஞாயிற்றுக்கிழமை நீ காசு கடை கலக்க மாட்டேன் அவ்வளோங்க நவீன் போட்டேன் அப்படி ரவுண்ட் போடுறா இவன் நீ என்ன பண்ணணும் எழுந்துடான்னு சொல்லிட்டு எழுப்பிட்டு வந்து விட்டுட்டு எனக்கு நம்ம வீட்டு பொருள் தான் கேள்வி நம்ம நாங்கள் கேட்கறதுக்கு புதுசு இல்லை இப்போ எங்க கடனா தீ வந்துட முடியுமான்னு கேள்வி கேட்பாங்க புரியுதா பேசலாம் வந்துட போது கிடையாது யாரு ஏங்க நீ கடையை எழுந்து சொன்ன எழுந்து இந்த வேலை முடிச்சு போயிருக்கல என்ன நீ அவனுக்கு தெரியல நான் சொன்னேன் அவனுக்கு தெரியும் அவன் கேட்டதுக்கு அவன் கொடுக்கலாம் இந்த கடையை போடுவாங்க எவன் வீட்டு கடையா தான் என் வீட்டில் கிடையாது நீ எழுந்து வந்து அவன் வீட்டு கடையை விட்டுட்டு உன் கடையை போட்டு போகிறது நீ கடையில் நீ எப்படி கடையாது நானும் கேட்குறேன் அவன் கடையை நீ எப்படி ஏற்றி வருவேன் அடுத்த மாதம் ஜனவரி முடிஞ்ச வரையும் நீ மாட்டுங்க அந்த கதையை அவனுக்கு மீன் வந்து போச்சுன்னா கடையை எழுதுறேன் கடையை விட்டு எழுதுறான்னு எழுதி எழுப்பிட்டு வரணும் சாமி நான் எழுந்துக்க சொல்றேன் சாமி அது பாதி கேட்டா இது ரவுண்டு கேட்ட போடுவோம் நல்லா இருக்கு வித்தி வந்துருக்காரு இவரு ஆமா நம்மளுக்கு பாதி கேட்ட அது ரவுண்டா இருக்கும் புரியுது எக்ஸ்ட்ரா போட்டு வேலை செஞ்சுக்கலாம் நான் அந்த லாஸ்ட் சொல்லி கட்டது இப்படி இருக்குது எப்படி இது நீ அப்படியே கொண்டு வந்து இவனுக்கு என்ன ரவுண்டா வீடியோ ஓடு ஒரு வேலைமான்னு ஒரு மனுஷன் அங்க வந்து போய் ஏற்றுனா நம்ம கிட்ட பொருளை ஏற்று வந்தோம் இல்லையா முன்னிட்டு போய் பாரு இந்த வேலையை அவனுக்கு சுத்தி அமைச்சிருக்கோம் எங்க போயிட்டான் ஒண்ணுமே இல்லையாடா நான் போனதுலேருந்து போய் காட்சி விடுவோம் நான் இப்போ அந்த என்ன க்ரீம் போட்டு வரியா நான் மூஞ்சில பல்லுங்கிற எங்களுக்கு அந்த ட்ரிக்கு சொன்னேன் சோப்பு குழம்பு போட போடுமா மூஞ்சில காலையில் பொல்லாட்டு முடிச்சுட்டு டேரக்ட் பண்ண போட்டு வரோம் அவ்வளோதான் ஆஹா காலம் ஃபுல்லாக இதுதான் வேண்டாம் உங்க ஆனால் பார்க்கணும் வீடியோ வீடியோலாம் அப்படிதான் தருது பல இது ஆமாம் இன்னும் அப்போ நம்ம இந்த மாதிரி பேசினா இன்னும் அண்ணனுக்கு பிரேட் ஆகும் ஸோ இன்னும் என்ன பண்ணுவாங்க ஆன்டிங்கெலாம் நம்பர் கேட்குறாங்க சத்தியமாக ஏறி காமிக்கிற மாதிரி பெங்களூர்லேருந்து ஒருத்தவங்க நம்பர் கேட்டுனேங்கிறாங்க குத்துருவா பேசிப்பா இதையாவது பரவாயில்ல சரிக்கிறான் பத்தியா பாட்டிக்கிட்டே டேரெக்டாக வீடியோ காலில் பேச ஆரம்பிச்சான் தலை இருந்தா போட்டுருந்தா குழம்புங்க அதை பேர் நாங்கள் எப்படி வீணே இல்லைடா வேற விடுங்க வா எடுத்துட்டா